நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. திமுக கூட்டணியில் மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூரின் பதிவு. 20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திமுக எம்எல்ஏக்கள் பட்டியலுடன் பதிவு ஒன்றை இட்டிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சுப்பிரமன். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் எக்ஸ்தல பதிவு ஒன்று பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் கூட்டணியில் பயணிக்கிறது. 2026 தேர்தலை அவர்களுடன் சந்திக்க போகிறோம் என்று காங்கிரசுடைய தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் சொன்னாலும் கூட தொடர்ந்து இந்த கூட்டணியில் சலசலப்பானது ஓய்ந்தபாடில்லை. தினம் தினம் ஒரு சிக்கல், தினம் தினம் ஒரு இடர்பாடானது இவர்களுக்குள் ஏற்பட்டே வருகிறது. தினம் தினம் ஒரு கருத்து பரிமாற்றம் நிகழ்கிறது. குறிப்பாக இன்றைக்கு பார்த்தோமானால் சஞ்சய் என்ற ஒரு காங்கிரஸ் நிர்வாகி குறிப்பிட்டிருக்கிறார், 20,000 வாக்குகளுக்குள் திமுக 50 தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த தொகுதிகளில் காங்கிரஸ் அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறது. ஆனால் நீங்கள் காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு கேட்டதற்கு எங்களை வெளியே போ என்று சொல்கிறீர்கள் என்று ஒரு பதிவை பதிவிட்டிருந்தார். அதை மாணிக்கம் தாக்கூர் டேக் செய்து அரசவை கவிஞர்களும் இந்த ஐடி விங் மகான்களுக்கும் நல்ல பாடம் இது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக அரசவை கவிஞர்கள் என்று குறிப்பிடுவது திமுகவுடைய நிர்வாகிகள், அதாவது தலைவருக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள். RS பாரதி கூட இந்த விவகாரத்தில் கருத்து சொல்லியிருந்தார் ஏற்கனவே. இது போன்ற நிர்வாகிகளை குறிப்பிட்டு அரசவை கவிஞர்கள் என்றும், அதே போல ஐடி விங், அந்த திமுகவுடைய ஐடி விங்கும் தொடர்ந்து காங்கிரஸை விமர்சித்து வருகிறது. நீங்கள் 25 தொகுதிகள் கடந்த முறை பெற்றீர்கள், அதில் எத்தனை வெற்றி பெற்றீர்கள்? 2014 நாடாளுமன்ற தேர்தலில் தனியாக நின்றீர்கள் அல்லவா, அப்பொழுது உங்களுடைய வாக்கு சதவீதம் என்ன என்று இதையெல்லாம் குறிப்பிட்டு தொடர்ந்து இந்த சமூக வலைதளங்களில் மோதல் ஏற்பட்டு வந்தது. இவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய வகையில் தான் அந்த ஒரு பதிவானது பதிவிட்டிருப்பதாகவும் அதை தான் நான் இங்கு குறிப்பிடுகிறேன் என்ற வகையில் மாணிக்கம் தாக்கூர் அந்த பதிவை டேக் செய்து பதிவிட்டிருக்கிறார். அரசவை கவிஞர்களுக்கும் இந்த ஐடி விங் மகான்களுக்கும் இது நல்ல பாடம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக அதில் 58 தொகுதிகளில் 20,000 வாக்குகளுக்குள்ளாகவே திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த தொகுதிகளில் எல்லாம் காங்கிரஸ் திமுகவிற்கு உதவி இருக்கிறது. திமுகவுடைய வெற்றியில் காங்கிரசுடைய பங்கு இருக்கிறது. நாங்கள் ஆட்சியில் தானே பங்கு கேட்டோம், அதற்காக எங்களை வெளியே போய் என்று சொல்வீர்களா என்ற வகையில் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். அந்த கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் தான் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் இந்த பதிவை பதிவிட்டிருக்கிறார். தொடர்ந்து திமுக கூட்டணிக்குள் அந்த சலசலப்பானது தினம் ஒவ்வொரு நிகழ்வாக நடைபெற்று வருகிறது. இதற்கெல்லாம் எப்போது முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று தெரியவில்லை. குறிப்பாக இதற்கெல்லாம் காங்கிரஸ் தரப்பிலிருந்து எந்த விதமான ஒரு உறுதியான பதிலும் சொல்லவில்லை. கேட்டால் திமுகவுடன் கூட்டணி தொடரும் என்று சொல்கிறார்களே தவிர்த்து இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, கூடுதல் தொகுதிகள் என்பது காங்கிரஸ் தரப்பிலிருந்து தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. சுப்பிரமன், சமீப காலமாக நீங்கள் குறிப்பிட்டதை போல காங்கிரஸில் இருக்கக்கூடியவர்களுடைய பதிவு மிகவும் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஜோதிமணி அவர்களுடைய பதிவாக இருக்கட்டும், பிரவீன் சக்கரவர்த்தியுடைய செயல்பாடுகளாக இருக்கட்டும், அப்படி பார்க்கும்போது மாணிக்கம் தாக்கூர் தேசிய தலைமையிடம் ரொம்பவே நெருக்கமானவர் இருக்கும்போது இவரோட இந்த பதிவுக்கு பின்னாடி தேசிய தலைமையோட தலையீடு இருக்கும்னு எதிர்பார்க்கலாமா? நீங்கள் குறிப்பிட்டது போல மாணிக்கம் தாக்கூர் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு மிக ஒரு நெருங்கிய நபராக பார்க்கப்படுகிறார். குறிப்பாக காங்கிரஸில் தலைவர் பதவிக்கு ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. அப்பொழுது கூட இவரது பெயர் தலைவர் பதவி என்று சொல்லப்பட்டது. அந்த அளவிற்கு காங்கிரஸில் ஒரு முக்கியமான நபராக பார்க்கப்படுவார் மாணிக்கம் தாக்கூர். இவருடைய இந்த பதிவு என்பது அவர் எங்களை, அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை நீங்கள் குறை சொல்லுகிறீர்கள், நாங்கள் உங்களுக்கு சளைத்தவர்கள்ல, எங்களுடைய உதவி உங்களுக்கு தேவை என்ற வகையில் அவருடைய கருத்தாக தான் இதை பதிவிட்டு வருகிறார். தொடர்ந்து திமுகவிற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் அவருடைய இந்த பதில்கள் இருந்து வருகிறது. குறிப்பாக தேசிய தலைமை இது குறித்து எந்த விதமான ஒரு கருத்தும் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை. அவர்கள் திமுகவுடன் கூட்டணியில் நாம் தொடர்கிறோம் என்ற ஒரு நிலையில் தான் இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் பதிலளிக்கக்கூடிய வகையில் தான் 18ஆம் தேதி டெல்லியில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் இது குறித்து விவாதிக்கப்பட இருக்கிறது. அதாவது ஆட்சியில் பங்கு கேட்கிறோம், அதே போல நமக்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும், கூடுதல் தொகுதிகள் வேண்டும் என்று நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம். ஆனால் திமுக தரப்பிலிருந்து நம்மை அது காது கொடுத்து கூட அவர்கள் கேட்கவில்லை என்பது குறித்து இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது. அதன் பிறகாகத்தான் இந்த மாத இறுதியில் ராகுல் காந்தி தமிழ்நாட்டிற்கு வர இருக்கிறார். அப்பொழுது இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்றுதான் காங்கிரஸ் தரப்பில் சொல்லப்படுகிறது. ஆனால் 18ஆம் தேதி நடைபெறக்கூடிய கூட்டத்தில் இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் ஆலோசனை செய்யப்பட இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. மாணிக்கம் தாக்கூரை தொடர்ந்து
திமுக தரப்பிலிருந்து இந்த சமூக வலைதளங்களில் நீங்கள் 2014 நாடாளுமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் எவ்வளவு வாக்கு பெற்றீர்கள் என்று அவரை நேரடியாக தாக்கி பேசும் விதமாகவும் பதிவுகள் பதிவிட்டு வருகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் பதிலளிக்கக்கூடிய வகையில் தான் மாணிக்கம் தாக்கூருடைய இந்த பதிவு அமைந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்ரமணியன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.